ஓகே கைஸ், நம்ம வந்து இப்போது சலர்னோக்கு பாய் சொல்கிற டைம் வந்தாச்சு. இங்கே முன்னாடியே ஒரு வெஸ்பா நிற்கிது பாருங்கள். காலையில் மணி வந்து ஒரு 7:15 ஆகுதுங்க. நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட் கூப்பன் இருக்குது. ஸோ அதை வந்து ஒரு கெஃபேயில் கொடுக்க சொன்னாங்க. ஸோ அங்கேருந்து ஃப்ரீ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு நம்மளோட ஸ்டேயில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் இன்க்ளூசிவ் தான். ஸோ நம்ம சலர்னோவில் வந்து அமால்ஃபி கோஸ்ட்டுக்கு ஃபெரி எடுக்க போகிறோம். கிளம்பியாச்சு. நைட்டு ஃபுல்லாக மழை கொட்டி தீர்த்துருச்சுங்க. இப்போ மழை இல்லை, ஆனால் சில்லாக தான் இருக்குது. இது தாங்க நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட் கூப்பன். இதை வந்து காட்டணுன்னு சொல்லி சொன்னாங்க. மார்னிங் பாருங்கள், இப்படி தான் இருக்குது சலர்னோவில். ஏர்லி மார்னிங் நம்ம தங்கி இருக்க இடம் வந்து இந்த ஏரியா தான். ஓகேங்க, கெஃபே ஓப்பனாக தான் இருக்குது. நான் காட்டுறேன் பாருங்கள் எந்த கெஃபேன்னு. இதுதான் ப்ரீஃப் கெஃபே. ஸோ இங்கேருந்து தான் சாப்பிட சொன்னாங்க. நம்ம இதுக்குள்ளே போய் தான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகிறோம். நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட வந்த ஸ்பாட் வந்து பார்த்திங்கன்னா இது தாங்க. அவங்க வந்து என்ன வேணும்னு கேட்டாங்க. நம்ம வந்து ஒரு காஃபியும் ஒரு குவசானும் அலோட் போல். ஸோ குவசான்லேயே நிறைய டைப்ஸ் இருக்கும் இல்லைங்களா. நம்ம வந்து கேப்பச்சினோவும் அமெரிக்கானோவும் சொன்னோம். அப்புறம் வந்து ஒரு சாக்லேட் குவசானும் ஒரு வெண்ணிலா குவசானும் ஒரு ப்ளைன் குவசானும் சொல்லியிருக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ டெலிஷியஸாக இருக்குது இதெல்லாம் பார்க்குறக்கு. கேக்குங்க, இங்கே நிறைய கேக் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ காஃபி மெஷினு இங்கே பார்த்தீங்கன்னா குவசான் இருக்குது ஃபுல்லாகவே. Are you also from Salerno? You are from Salerno, this city? Ah, nice. It's very beautiful. Thank you. Yeah. So to take the ferry to Amalfi Coast, where should we buy tickets? I don't know. You don't know? Okay, yeah. Sorry. Yeah, no. பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு. ஸோ ஓகே கைஸ், வி ஹேட் அவர் பிரேக்ஃபாஸ்ட். நம்ம இப்போ வந்து குவசானும் காஃபியும் தான் உங்கள்கிட்ட காட்டினேன்ல, அதுதான். இப்போ வந்து நம்ம போர்ட் கான்கார்டியோ அங்கே வந்து போகிறோம். எதுக்கு அப்படின்னா, ட்ராவல்மார்னு ஒரு ஃபெரி கம்பெனி இருக்குங்க. ட்ராவல்மார் எனக்கு தெரியல சரியா இங்கே எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்கன்னு. ஆனால் அந்த கம்பெனியோட ஃபெரி தான் நம்ம எடுக்க போகிறோம். ஸோ ஒரு பர்சனுக்கு பார்த்திங்கன்னா 12 யூரோஸ் ஆக்சுவலாக ஒன் வே போக. அதாவது சலர்னோலேருந்து அமால்ஃபி கோஸ்ட் போகிறதுக்கு 12 யூரோஸ் ஒன் வே. நம்ம அங்கே போயிட்டு கூட்டத்தை பார்த்துட்டு, கூட்டம் இல்லைன்னா அங்கேயே டிக்கெட் எடுத்துக்கலாம். இல்லை கூட்டமாக இருந்ததுன்னா நம்ம ஆன்லைனில் டிக்கெட் எடுக்க வேண்டியதான். ஸோ அங்கே போயிட்டு என்ன அப்டேட்டுன்னு உங்களுக்கு சொல்கிறேன். இது பாருங்கள், சென்னை மாதிரி இருக்குது பாருங்கள். எனக்கு சென்னை ஃபீல் தான் வருது. சென்னை மெட்ரோவில் நடந்து போவோம் பார்த்தீங்களா, அப்படி தான். அங்கே பாருங்கள், பால்கனியில் துணியெலாம் காய போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஹைலி பாப்புலேட்டட்னு சொல்ல முடியாது, கம்பேரிட்டிவ்லி சொல்கிறேன். இப்போது கோஸ்டல் ரீஜன்ஸை கம்பேர் பண்ணும்போது, அமால்ஃபி கோஸ்ட்டு அந்த மாதிரி கம்பேர் பண்ணும்போது இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஏரியாவில் அதிக மக்கள் இருக்காங்க. ஏன்னா அஃப்கோர்ஸ் எல்லாமே கிடைக்கும்ல. ஸோ அந்த மாதிரி ஏரியாவில் கொஞ்சம் ஆப்ஷன்ஸ் லிமிட்டடாக இருக்கும், அதனால தான். ஓகே, நம்ம சலர்னோவோட அந்த போர்ட் கிட்ட வந்துட்டோம். இங்கே பாருங்கள், நங்கூரம் இருக்குல்ல, அதை வந்து இப்படி ஸ்டாச்சு மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. யாரோ கை கட்டுறாங்க, நீ ஏன் காட்டுற? பாருங்க, இப்போவே ஸ்போர்ட் ஆரம்பிச்சிட்டாங்க. குளிருது ஆனாலும் ஸ்போர்ட் பண்ணுறாங்க. நம்ம இங்கேருந்து டிக்கெட் 12 யூரோஸ்க்கு ஒன் வே எடுத்தோன்னா ஃபெரியில் வந்து யூஸ்வலி எக்ஸ்பென்சிவாக தாங்க இருக்கும். 12 யூரோங்கிறது வந்து எக்ஸ்பென்சிவ் தான். ஏன் அப்படின்னா 30 மினிட்ஸ் ரைடு தான். இதே ஒரு பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா 2 யூரோ அந்த மாதிரி தான் சதர்ன் இட்டாலியில் ப்ரைஸ் இருக்கும். இட்ஸ் ஓகே, ஒன்ஸ் நம்ம வரோம் சுற்றி பார்க்குறோம், இந்த விஷயத்துக்கெலாம் பணம் வந்து கேல்குலேட் பண்ணக்கூடாது. நம்ம வந்து சுற்றி பார்த்துட்டு
போக வேண்டியதான். இங்கே தாங்க எல்லா படகும் நிப்பாட்டி வச்சுருக்காங்க. நம்ம இப்போ எதுக்கிட்ட வந்திருக்கோம் அப்படின்னா போர்ட் கான்கோர்டியோ அங்கே தான் இருக்கோம், அதுக்கிட்ட தான் இருக்கோம். ஸோ என்னன்னாங்க, நிறைய ட்ராவல் கம்பெனிஸ் இருக்கும். ஃபெரி பொறுத்தவரை, போட் பொறுத்தவரை நிறைய ட்ராவல் கம்பெனிஸ் இருக்கும். எல்லாமே ப்ரைஸ் வந்து சேம் தாங்க. செக் பண்ணிட்டேன் நான். ஸோ ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா மோர் ஆர்லெஸ் எல்லாமே வந்து சேம் தான், ஒன்றும் வித்தியாசம்லாம் கிடையாது. நம்ம ஊருக்கு வந்த ஃபீல் இருக்குங்க. இங்கே வந்ததுக்கப்புறம் பில்டிங்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஏதோ நம்ம ஊர் கடற்கரை ஓரமாக நடந்து போகும்ல, அந்த ஃபீல் தான் இருக்குது. பேசிக்கலி பார்த்திங்கன்னா வறுமைங்கிறது எல்லா நாடுகள்லேயும் இருக்குது, எல்லா நகரத்துலேயும் இருக்குது. நம்ம வந்து நினச்சிக்கிறோம் வெளிநாட்டில் இருக்கவங்களாம் செம்ம பணக்காரவங்களாக இருப்பாங்க அப்படின்னு. ஆனால் இங்கேயும் கஷ்டப்படுறவங்க இருக்க தான் செய்கிறாங்க. நேற்றுலாம் அவர் பேசிகிட்டு இருக்கும்போது, இங்கே உள்ள லோக்கல் பேசிகிட்டு இருக்கும்போது அதான் சொன்னார். ஸோ இங்கேயும் வந்து கஷ்டப்படுறவங்க இருக்காங்க, வேலை இல்லாமல் நிறைய பேர் இருக்காங்க, இப்படிலாம் வந்து சொல்லிகிட்டு இருந்தார். ஸோ இவங்க எல்லாமே சின்ன சின்ன தொழில் வச்சு பிழைக்கிறவங்களும் இருக்காங்கங்க. ஸோ வசதியாக இருக்க மக்களும் இருக்காங்க, சின்ன சின்ன தொழில் பண்ணி பிழைக்கிறவங்களும் இருக்காங்க. ஆனால் டாக்ஸி ரொம்ப எக்ஸ்பென்சிவ்ங்க. யூஸ்வலி இந்த மாதிரி டூரிஸ்ட் ரீஜன் வந்தால் தெரியும்ல, இஷ்டத்துக்கு பணம் வாங்குறாங்க. ஆனால் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக கன்வீனியண்ட்டாக இருக்குது. ஒரு சில இடங்களில் மட்டும் நம்ம கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகி போகிற மாதிரி இருக்குது. ஆனால் ஒரு சில இடங்களில் பார்த்திங்கன்னா பரவாயில்ல. ஸோ சலர்னோ டு அமால்ஃபி வந்து பஸ்ஸும் இருக்கும்னு எனக்கு தோணுது, கண்டிப்பாக இல்லாமல் இருக்காது. ஆனால் வந்து நம்ம இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பை போட், பை ஃபெரி போகிறோம். இதுதாங்க பீச், பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நைட்டு ஒன்றுமே தெரில ஆக்சுவலாக. இதுதான் சலர்னோவோட பீச். தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ வாட்டர்ஸ்லாம் இல்லை இங்கே சலர்னோவில். வாட்ரு வந்து நார்மலாக அப்படியே சென்னை ஃபீல் தாங்க இருக்குது, ஒன்றும் வித்தியாசம்லாம் இல்லை. நம்ம ஏதாவது ஒரு தமிழ்நாட்டில் கடற்கரை இருக்க பகுதிக்கு போனால் எப்படி இருக்கும், இப்படியே தான் இருக்குது ஃபுல்லாக. பார்த்திங்கன்னா மக்களுமே இங்கே பலதரப்பட்ட மக்கள் வந்து இருக்காங்கங்க. ஆஃப்ரிக்கன்ஸ் வந்து அதிகமாக இருக்காங்க இட்டாலியில் நான் பார்த்த வர. ஜெர்மனியில் கூட நான் அவ்வளோ பார்த்தது கிடையாது. இங்கே வந்து நிறைய பேர் இருக்காங்க. இந்தியன்ஸ் வந்து சதர்ன் ரீஜனில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்காங்க, டூரிஸ்ட் தான் வராங்க. ஆனால் ரோம் இல்லைன்னா இன்னொன்று ஒரு பிளேஸ் சொன்னாங்க, மார்டினா ஃப்ராங்கான்னு, அங்கெல்லாம் வந்து அதிக இந்தியன்ஸ் இருப்பாங்க. இந்த மாதிரி நம்மளோட ஸ்கார்ஃபு, மஃப்ளர் இதெல்லாம் வந்து காஷ்மீர்லேருந்து கொண்டு வந்து சேல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். ஓகேங்க, இப்போ நம்ம வந்து போட்டுக்கு போக வேண்டியதான். ஸோ இந்த பிரிட்ஜ் வந்து பாருங்கள், லவ் லாக்குன்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி மனசுக்கு பிடிச்சவங்களோட இனிஷியலை வந்து இந்த மாதிரி பூட்டில் எழுதி இப்படி வந்து லாக் பண்ணிடுவாங்க. ஸோ இது வந்து அப்படியே இருக்குங்க. அது பாருங்கள், துரு பிடிச்சிருக்கு. ஆனால் அது வந்து அவங்களுக்கு ஒரு எப்படி சொல்கிறது, மெமரி மாதிரி தெரியுதுங்களா. ஸோ நம்ம வந்து டிக்கெட் எடுக்க வேண்டியதாங்க. யூஸ்வலி பார்த்திங்கன்னா நிறைய இந்த மாதிரி அமால்ஃபி கோஸ்ட், பொசித்தானோ, இந்த மாதிரி நிறைய எப்படி சொல்கிறது, குட்டி குட்டி ஐலாண்ட் மாதிரி இருக்குங்க இங்கே. நீங்கள் வந்து சுற்றி பார்க்கணுன்னா எல்லாமே ஃபெரி வழியாக சுற்றி பார்த்துக்கலாம். ஓகேங்க, ஸோ இப்போ நம்ம நடந்து போயிட்டுருக்கோம் டிக்கெட் எடுக்கிறதுக்கு. அங்கே போட்டிருக்காங்க பிக்லி டெரியானா டிக்கெட் போலங்க, ஒன்றுமே புரியல. நம்ம ஜெர்மனே எவ்வளோ வருஷம் இருந்து கற்றுக்கல, இல்லை எங்கே இட்டாலியன். அப்போ டிக்கெட்ஸ் எடுக்க தான் நிறைய பேர் வெயிட் பண்ணிருக்காங்க. ஸோ இங்கே தாங்க டிக்கெட்ஸ் வாங்கணும். ஸோ அங்கேயே எல்லா இன்ஃபர்மேஷனுமே கொடுத்துருக்காங்க. நம்ம போக போகிற ஃபெரி வந்து இதுதான், ட்ராவல்மார். அக்ஷுபா. ஸோ ஆல்ரெடி வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. நம்மளும் உள்ளே போயிட்டு உட்கார வேண்டியதான். ஒரு 40 மினிட்ஸ் 35 மினிட்ஸ் அமால்ஃபி கோஸ்ட்டுக்கு. அங்கே பாருங்க, இப்படி தான் இருக்குது. இதுதான்
போட்டிருக்காங்க பாருங்க ட்ராவல் மார்னு. இதுதாங்க இந்த ஃபெரியில் தான் நம்ம போக போகிறோம். ஃபெரிக்குள்ளே இப்படி தான் கீழே இருக்கவங்கள்ட்ட கேட்டேங்க. அவங்க வந்து மேலே உட்காரலான்னு சொன்னாங்க. மேலே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ இப்படி தான் இருக்குது இங்கே இருந்த வியூ. இங்கே பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறக்கு. நம்ம வந்து மேலே உட்காந்துருக்கோம். ஏன்னா மேலே இருந்தால் தாங்க கொஞ்சமாவது என்ஜாய் பண்ண முடியும். கீழே வந்து ரொம்ப அடைச்ச மாதிரி இருக்குது. அது வந்து சரி வராதுன்னு வைங்களேன். நம்ம வரோம் அப்படின்னா குளிருது, பட் ஓகே பரவாயில்ல. ஸோ இங்கே பாருங்கள் இதுதான் கீழே போகிற வழி. ஸோ குட்டி படிக்கட்டு மாதிரி 2 சைடும் கொடுத்துருக்காங்க. கீழே உங்களுக்கு காட்டினேன் இல்லையா, அதுதான் நம்ம எங்கே வேணுமோ உட்காந்துக்கலாம். அவர் சொன்னார் நோ ப்ராப்ளம் அப்படின்னாரு. ஸோ இப்படி தான் இருக்குது. பாருங்க ஆல்ரெடி இங்கே மக்கள் வந்து இருக்காங்க. ஸோ அதுதாங்க நீங்கள் எங்கே டிக்கெட் எடுக்கிறீங்களோ அதுக்கு ஆப்போசிட்லேயே வந்து பார்த்திங்கன்னா அங்கே தான் டிக்கெட் எடுத்தோம். நம்ம ஆப்போசிட்லேயே பார்த்திங்கன்னா இந்த ஃபெரி வந்து நிற்கிது. ஹேசில் ஃப்ரீயாக இருக்குது. ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம்லாம் இல்லைன்னு வைங்களேன். வந்துட்டு டிக்கெட் எடுத்துகிட்டு நம்ம வந்துக்கலாம். ஸோ இது வந்து இன்னொரு சைடு படிக்கட்டுங்க. இப்படி தான் இருக்குது. ஸோ சேஃப்டி போட்ஸ்லாம் இங்கே வச்சுருக்காங்க. இன்கேஸ் ஏதாவது நடந்தால் எப்போதுமே சேஃப்டி போட்ஸ் வேணும் இல்லையா, அதனால் எல்லா இதில் இருக்க மாதிரி இங்கே சேஃப்டி போட்ஸும் வச்சுருக்காங்க. ஓகே சரிங்க, ஜேர்னி ஸ்டார்ட் ஆனோன்னு உங்களுக்கு காட்டுறேன் நான். ஸோ பாருங்கள் இப்படி தான் இருக்குது. 12 யூரோஸ்ங்க பர் பர்சன், 1 வே ஃப்ரம் செலர்னோ டு அமால்ஃபி. போட் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கங்க. பாருங்கள் பயங்கரமாக இருக்குது. ஆஃப் சீசனுங்க இது, அதனால் அவ்வளோ பேர் இல்லை. விச் இஸ் ரொம்ப நல்ல விஷயம். நமக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக கம்ஃபர்டபுளாக இடத்த சுற்றி பார்க்கலாம். எனக்கு ரொம்ப இந்த கூட்டமாக இருக்க ஏரியாலெலாம் நமக்கு நின்று பார்க்க முடியாதுங்க. ஐ மீன் அந்த பிளேஸோட அழகே ரசிக்க முடியாது. ஸோ கிளம்பிருச்சு, பார்ப்போம் அமால்ஃபி கோஸ்ட் எப்படி இருக்குன்னு. ரிவர்ஸ் எடுக்கிறாங்க கப்பல்லலாம். ரிவர்ஸ் எடுத்து நான் இப்போ தான் பார்க்குறேன். ஓகே பாருங்க ஃபுல்லாக நம்ம பார்த்தோம் இல்லைங்களா குட்டி குட்டி கப்பல், அதெல்லாம் பாருங்கள். இங்கே பாருங்கள் கடலில் அலையே இல்லைங்க. எப்படி நம்ம ஊர் கடல்லலாம் அலை வந்து பயங்கரமாக அடிக்கும். அப்போ நமக்கு பார்க்கும்போதே ஐயோ கடல் எவ்வளோ ஆழமாக இருக்கும் அப்படின்னு தோணும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஆறு ஓடும் பார்த்திங்களா, அந்த மாதிரி தான் ஓடுது. ஏதாவது பெரிய கப்பலை பார்த்தா தான் இது கடல் அப்படின்ற ஃபீலே வந்து வருது. உண்மையாக சொல்ல போனால் ரொம்ப அமைதியாக காமாக இருக்குது வாட்டர்ஸ். அப்புறம் எப்படி சொல்லுங்கள். ஆஃப் சீசன் நவம்பர்லலாம் வந்து விசிட் பண்ணாதீங்க அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேங்க. வந்து விசிட் பண்ணுங்கள், பீஸ்ஃபுல்லாக விசிட் பண்ணிட்டு போகலாம். உங்களுக்கு வந்து ஒரு டென்ஷனே இருக்காது. இடம் கிடைக்குமா, இல்லை டிக்கெட்ஸ் புக் பண்ணுறதுக்கு வந்து க்யூவில் நிற்கணுமா, அந்த மாதிரிலாம் ஒரு டென்ஷனும். இங்கே வந்து நீங்கள் டிக்கெட்ஸும் புக் பண்ணிக்கலாம். அவ்வளோ பெரிய விஷயம்லாம் இல்லைங்க. எல்லா இடத்துலையும் ஆன்லைன்லேயும் இங்கேயும் சேம் ப்ரைஸ் தான். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ கரெக்டாக 35 மினிட்ஸில் நம்ம ரீச் ஆகிடுவோம். பயங்கரமாக இருக்குது. நேற்று பார்த்த கப்பல் வந்து இங்கே இருக்குது பாருங்கள். பாருங்கள் நேற்று பார்த்தோம்ல சில்வர் மியூஸ், அங்கே நிற்கிது பாருங்கள். ஸோ இப்படி தாங்க இருக்குது பாருங்க எப்படி போகும். ஸோ பாருங்க இதுதாங்க பியூட்டி ஆஃப் செலர்னோ. ரொம்ப அழகா இருக்கு பார்க்கறதுக்கு. வாவ் வா
பயங்கர எப்படி சொல்கிறது, அந்த வேவில் நம்ம போகிறனால, கப்பலில் போகிறனால அப்படியே மேலே கீழே அப்படி இருக்கு. இருக்கு. ஓ வாவ், சூப்பராக இருக்குங்க, பயங்கரமாக இருக்குது. இங்கிட்டு பாருங்க அப்படியே. ஸோ இதுதாங்க அந்த கிரிமால்டி லைன்ஸ்னு சொன்னேன்ல கப்பல், அது வந்து இங்கே இருக்கு பாருங்க. தெரியல அவ்வளோவா. ஸோ நமக்கு இன்னும் 15 மினிட்ஸ் இருக்குங்க. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. வாவ், மழை வருது, பட் இட்ஸ் ஓகே. நம்ம வந்து அதெல்லாம் பார்க்கக்கூடாது, அவ்வளோ அதி தீவிர மழையெல்லாம் இல்லை, அதனால் ஓகே தான் வைங்களேன், நம்ம வந்து போகலாம். ஆனால் என்ன தெரியுமாங்க, போக போக வந்து கப்பல் பயங்கரமாக ஷேக் ஆகுது. நீங்கள் வந்து இன்கேஸ் உட்காராமல் நின்றுட்டுருக்கீங்கன்னா செம்ம டைட்டாக கம்பியை பிடிச்சிக்கணும். ஏன்னா ஜஸ்ட்டு ஸ்லிப் ஆனோன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். அப்படி தான் இருக்குது உண்மையாகவே. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க இந்த மாதிரி கப்பலில் போகும்போது. பார்த்திங்கன்னா அதுவும் ஆழமான சைட்லாம் போகும்போது நல்லாவே போட்டில் வந்து ஒரு வைப்ரேஷன் மாதிரி இருக்குது, ஷேக் ஆகிற மாதிரி. அதனால் வந்து நீங்கள் எவ்வளோ கேர்ஃபுல்லாக போகிறீங்களோ அவ்வளோ கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க, அதுதான் நல்லது. ஸோ நம்ம வந்து இன்னும் 15 மினிட்ஸ் இருக்குங்க. 8:45க்கு ஏறணும், 9:15க்கு வந்து அங்கே ரீச் ஆகிடுவோம். பயங்கர இப்போ தெரியுது ப்ளூ வாட்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, அதை வந்து இப்போ தான் நம்ம பார்க்க முடியுது. இது வர பார்த்திங்கன்னா அங்கிட்டலாம் அவ்வளோவா தெரியல, மேபி சன்லைட் இல்லாதனால நமக்கு தெரியலையா இருக்கும். ஆனால் வந்து இப்போது போக போக பார்த்திங்கன்னா சூப்பராக தெரியுது.
ஓகேங்க, நம்ம வந்து அமால்ஃபி கோஸ்ட் வந்துட்டோம். ஒரு வழியாக அப்படி தான் இருக்கு பாருங்க. இந்த side. So we are here at Amalfi Coast. ஓகேங்க, இறங்குற டைம் வந்தாச்சு. ஸோ இதுதான் அமால்ஃபி கோஸ்ட் வந்து இப்படி தான் இருக்குது. Okay, restoring forza. Very good. Very good. ஓகேங்க, we have arrived finally at அமால்ஃபி கோஸ்ட். நம்ம வந்து ட்ராவல் மார்க்கு ஒரு பாய் சொல்லிவிட்டு நம்ம இப்போ அமால்ஃபி கோஸ்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகலாம்.